ஃபஸ்ட்டு நம்ம கேரட் அல்வாக்கு துருவின கேரட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை பார்த்திங்கன்னா நான் 1/2 கப் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா கேரட் வந்து நான் 2 கேரட் தான் துருவியிருக்கேன். நட்ஸில் பார்த்திங்கன்னா பாதாம், ஏலக்காய், திராட்சை எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் 1 கப் பால் எடுத்து வச்சுருக்கேன். பாலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நெய் பார்த்திங்கன்னா நான் வந்து குட்டி கப்பில் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துருவின கேரட், நெய், சர்க்கரை எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் வந்து இருக்குது. நம்ம செய்கிறப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம செய்கிறப்பவே பார்த்திங்கன்னா அவ்வளோ மனம் சூப்பராக இருக்கும். நம்ம வானிலையில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நெய் ஊற்றிட்டோம். நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக சூடாகணும். சூடாக வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா நெய் பார்த்திங்கன்னா சூடானதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம துருவி வச்ச கேரட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கேரட் ஆட் பண்ணிவிட்டு அதை பார்த்திங்கன்னா நம்ம நல்லா பார்த்திங்கன்னா நெய் கூட மிக்ஸ் பண்ணி நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வறுக்கணும். ஏன்னா நம்ம அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த மணம் வர்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம நெய்யிலே பார்த்திங்கன்னா நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெதுவாக கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம பால் வந்து டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் பால்லேயே பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வேக வைக்கலாம். அதுலேயே நல்லா வெந்து வர்றப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ நம்ம வந்து இதில் தண்ணி ஆட் பண்ணாலும் பண்ணலாம், பண்ணாட்டி விட்டுடலாம். பட் நான் வந்து தண்ணி ஆட் பண்ணலை. நான் வச்சுருக்க பாலையே பார்த்திங்கன்னா அதில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணப்போ இப்படி தான் இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இது கூட பார்த்திங்கன்னா சுகர் ஆட் பண்ணுறோம். ஏன்னா சுகர் தான் பார்த்திங்கன்னா நம்ம அதை வந்து அல்வா பதத்துக்கு கொண்டு வரும். ஸோ சுகர் நான் அது கூட நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டேங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏலக்காய் வந்து அது கூட மிக்ஸ் பண்ணுறோம். அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். நான் ஒரு கப்பில் சர்வ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதை நம்ம லட்டு கூட செய்யலாம். அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா நம்ம இப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் லட்டு செஞ்சு நம்ம கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் குழந்தையெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் நாட்டு சர்க்கரையில் கூட ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.